ரஹீம் சார், கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணுங்க. யா. ஹலோ, ராம் சார் இருக்காருங்களா? யா, திஸ் இஸ் ராம். சொல்லுங்க. சார், லாஸ்ட் வீக் ஃபீனிக்ஸ் மாலில் VR1 ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். யா. எங்கள் வாலண்டியர்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கியிருந்தாங்க. லக்கி ட்ராவில் உங்கள் நம்பர் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கு சார். யூ ஆல்சோ ஹேவ் அ வின்னிங் ப்ரைஸ். ஓ, வாட்ஸ் த வின்னிங் ப்ரைஸ்? அ பிராண்ட் நியூ iPhone 6 ஆர் a 5 days trip to கோவா. நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஆர் யூ சீரியஸ்? அடுத்து நான் ஏதாவது பே பண்ணணும்னு சொல்லுவீங்களே. நோ சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உங்களை மாதிரி இன்னொரு ஃபைனலிஸ்ட் இருக்காரு. அவர் பேர் ரஹீம். அவரும் லைனில் தான் சார் இருக்காரு. அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன். உங்கள் 2 பேருக்கு ஒரே கேள்வி தான். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க தான் சார் வின்னர். ஸோ யூ கைஸ் ரெடி? யா. யா, ஐம் ரெடி. கவனமாக கேளுங்க சார். உங்கள் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கத்தி கொடுக்குறேன். உங்களில் யார் முதல்ல ஆப்பனண்ட்டை குத்துறீங்களோ அவங்க தான் சார் வின்னர். வாட்? என்னது? புரியலையா சார்? உங்களில் யார் முதல்ல உங்கள் ஆப்பனண்ட்டை குத்துறீங்களோ அவங்க தான் சார் வின்னர். யோ, யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஹவு டேர் யூ? யார் அவரு? நான் அதுக்கே அவர் கத்தியால குத்தணும்? யூ ஃபூல்! உன்ன மாதிரி ஆளெல்லாம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணோம். என்ன ஏதாவது வைலன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றியா? நான் ரேடியோ கலியுகம்லேருந்து RJ தமிழ் பேசுகிறேன். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். என்ன மாதிரி வைலன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளெல்லாம் போலீஸில் ரிப்போர்ட் தான் பண்ணணும். ராம் சார், இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்களே, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரஹீம் சார், அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, அதை நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் சார், உங்கள் 2 பேரால் அதை சொல்ல முடியாதுன்னு. நான் சொல்லட்டுங்களா? ஈவன் ஆஃப்டர் தாத்ரி இன்சிடென்ட், you people don't know your position in this country. If you still want to eat beef, go to Pakistan. இதான சார் உங்கள் ஸ்டேட்டஸ்? அதுக்கு ரஹீம் சார் உங்கள் கமெண்ட், we will have our revenge soon. உங்கள் ஸ்டேட்டஸுக்கு 120 லைக், 10 ஷேர். உங்கள் கமெண்ட்க்கு 80 லைக். இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல சார்? இவ்வளோ ஹேட்ரட் எப்போ சார் வந்துச்சு நமக்குள்ள? யாருன்னே தெரியாதவன் மேலே அவ்வளோ வெறி போவோம். உங்களை மாதிரி சில பேரால் ஒரு மதமே தப்பாக புரியப்படுது. நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தா தான் சார் அது இந்தியா. அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷனை மனசால காயப்படுத்தினாலும் அதுவும் வைலன்ஸ் தான். வேணாம் சார், இது பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நம்மளை பார்த்து தான் சார் வளருது. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது சார். விசாரிச்சதில் உங்கள் 2 பேர் பசங்களும் ஒரே கிளாஸில் தான் சார் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்கள நம்ம பிரிச்சிட வேணாம் சார். சார், சாரி சார். நான் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேள்விப்பட்டு நான் போட்டேன் சார். ரஹீம் சார் இருக்கீங்களா? சார், சாரி சார். நான் இப்போவே அந்த போஸ்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன் சார். அண்ட் ஐ வில் நெவர் ரிப்பீட் திஸ் அகைன். சாரி சார். ராம் சார், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு கோவத்தில் தப்பாக கமெண்ட் பண்ணிட்டேன் சார். இப்போவே அந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் சார். இனி எப்பவும் இதை நான் செய்ய மாட்டேன் சார். சாரி சார், சாரி. சாரி எல்லாம் வேணாம் சார். நீங்கள் நினச்சிருந்தா ஃபோனை எப்போவும் கட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் 2 பேரும் அதை பண்ணலை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே வெற்றி தான் சார். ஜெய் ஹிந்த்.